நான் வந்து 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன் இந்த பிளேயர் மேல. இந்த பிளேயர் என்ன ஒரு ஆர்டினரியான ஒரு பவுலர் தான். இவர் வந்து பெருசாலாம் வந்து ஆர்சிபிக்கு வந்து அவர் ஸ்பார்க் குடுத்தோ, அந்த டீம வந்து இது பண்ணியோ, அந்த அளவுக்குலாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இந்த பிளேயர் தான் வந்து அந்த டீமையே திருப்பி போட்டு, டீம் டாப்ல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காரு. எஸ், ஜாஸ் ஹேசல்வுட் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அதுவும் வந்து டெத்ல போடுறாரு. வித் அன் எக்கனாமி ஆஃப் 8.4 தான் வச்சிருக்காரு. ஸோ வந்து அது டு மென்ஷன் பண்ணியே ஆகணும். டெத்ல போட்டு இந்த எக்கனாமியோட ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இருக்கிறது. ஸோ இவருமே வந்து 10 மேட்சஸ் விளையாடிருக்காரு. 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ எக்கனாமி தான் இங்க வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா மென்ஷன் பண்ண வேண்டியது. விக்கெட்ஸுமே நிறைய எடுத்திருக்காரு. ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ திஸ் இயர். ஏசல்வுட்னு சொல்லும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு சின்ன ஏமாற்றம். ஏசல்வுட் வந்து மோஸ்ட் லைக்லி ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் 2025. அவர் அந்த சிஎஸ்கே மேட்ச்க்கு முன்னாடி ஒரு ஷோல்டர் இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகி ஆஸ்திரேலியா கிளம்பிட்டாரு. திரும்ப வரமாட்டாரு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த ஃபைனல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க.